இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாக இருக்கவே விரும்புகிறார்கள். பணம், பதவி, புகழ்தான் பாக்கியமா? இல்லை. சங்கீதம் 1 மிக தெளிவான ஒரு பாதையை நமக்கு காட்டுகிறது. இன்று நாம் சங்கீதம் 1 தியானித்து உண்மையான ஆசீர்வாதம் எது என்பதையும், ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், யார் பாக்கியவான் என்பதை சொல்றதுக்கு முன் யார் பாக்கியவான் இல்லை என்பதை சொல்கிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, தவறான வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பாவம் நடக்கும் இடங்களை விட்டு விலக வேண்டும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது, தேவனை பரியாசம் செய்பவர்களோடு சேரக்கூடாது. ஏனென்றால் தவறான சகவாசம் நமக்கு தவறான பாதையில் கொண்டு போய்விடும். உண்மையான பாக்கியவான் தன்னை தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்பவன். அப்படியானால் பாக்கியவான் என்ன செய்வான்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை ஒரு சுமையாக நினைக்காமல் அதை நேசித்து வாசிக்க வேண்டும். இரவும் பகலும் தியானம் செய்வது என்ன என்றால் 24 மணி நேரமும் பைபிள் வாசிப்பது மட்டுமல்ல, நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் எடுக்கும் முடிவிலும் தேவ வார்த்தையின் வழிகாட்டுதலை காண்பிப்பது. இதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பாக்கியம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீர்க்கால் தேவனுடைய வார்த்தை, மரம் நீங்கள் தேவ வார்த்தை என்ற ஊற்றில் வேரூன்றி இருந்தால் கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போக மாட்டீர்கள். சரியான காலத்தில் கனிகளை தருவீர்கள். அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகும். செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பது தேவ சித்தத்துக்கு உட்பட்ட உங்கள் காரியங்கள் செழிக்கும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ராஜா. இயேசு நாமத்தில் உங்கள் பாதப்படி வருகிறோம் தகப்பனே. இந்த 1ஆம் சங்கீதத்தின்படி எங்களோடு நீங்கள் பேசின தயவுக்காக நன்றிப்பா. துன்மார்க்கருடைய வழியில் நடக்காமல் இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் தியானமாக இருந்து நீர் ஆசீர்வதிக்கிற அந்த பாக்கியவான்களாக எங்களை மாற்றும். நீர் தருகிற நன்மைகளால் நாங்கள் பலன் தருகிற விருட்சத்தை போல எங்களை செழிக்க செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.